அந்த மாதிரி இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஃபோனில் ஒரு வருஷம் முன்னாடி இதை வாழ்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது திரும்ப இந்த மேடையில் சொன்னால் தான் சரியான நேரமாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட மதுரையில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 நோயாளிகள் டெய்லி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, அங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1.5 2 வருஷ காலத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசுங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாக இருக்கும் ஒரு பேஷண்ட் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரூபாயில் அவங்க சாப்பிட்றாங்க. எப்படி ஒரு அம்மா உணவகத்தில் வந்து இட்லி ஒரு ரூபா, சப்பாத்தி 2 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குதோ அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு இருக்கும் அந்த ஹோட்டலில். ஏன்னா காஸ்ட் அக்கௌண்ட் ரொம்ப லோவாக கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் தான் செய்யக்கூடிய உதவி தானத்தில் சேர்ந்த அன்னதானங்க யாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று தான். உங்களுக்கு சாப்பிட்டா தான் வந்து திருப்தி ஆகும். அவன் கையில் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கூட திருப்தி ஆக மாட்டான். ஸோ அப்படி ஒரு உதவியை வந்து மறைமுகமாக டெய்லி ஒரு 1000 பேருக்கு பண்ணுறாருன்னா ஒரு மாதத்துக்கு 5000 பேர் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 5 லட்சம் பேர் வாழ்த்தக்கூடிய மறைமுக வாழ்த்து தான் நண்பர் பங்காளி வந்து இன்னைக்கு மென்மேல் இந்த இடத்துல இருக்காருங்கிறத நான் அந்த மேடையை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ கூட அந்த முதல்ல சுடுநீர் வாங்கணும்னு வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா சுடுநீர் கொடுப்பாங்க. ஆனால் பங்காளியோட ஹோட்டலுக்கு உள்ளே போனீங்கன்னா 24 hours ஹாட் வாட்டர் ஃப்ரீ. எல்லா பேஷண்ட்டுக்கும் சரி கூட இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடையணும்.